வெல்கம் பேக் டு மை சேனல். பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை இன்ஜினியரிங் தேர்ந்தெடுத்த நான் அட்டானமஸ்ல படிக்கிற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து வருங்காலத்தில் நல்ல கம்பெனியில வேலைக்கு சேர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெயினா எல்லாருமே +2 எழுதியிருக்கீங்க. +2க்கும் காலேஜுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல அங்கே நீங்க 1 இயர் படிச்சிருந்திருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். பட் இங்க செமஸ்டர் சிஸ்டம். இந்த செமஸ்டர் சிஸ்டத்துல உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் நார்மலா இருக்கும்னா 10 2 மார்க் இருக்கும். அதே மாதிரி 5 பிக் கொஸ்டின்ஸ் 16. ஸோ இந்த மாதிரி 80 + 100 மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஆனா 100 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதினாலும் அதை என்ன செய்வாங்கன்னா 60க்கு மாத்திடுவாங்க. இப்போ உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னா எக்ஸ்டர்னல் 60 மார்க், இன்டர்னல் 40 மார்க். ஸோ இன்டர்னல் நீங்க ஏற்கனவே டெஸ்ட் எழுதி செக்யூர் பண்ணிருப்பீங்க. இங்க நீங்க 100 மார்க் எழுதுற உங்களுடைய மார்க் 60க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 60ம் போக நீங்க இன்டர்னல் எடுத்த மார்க்கும் சேர்த்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ மெயினா எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன படபடப்பு. ஏன்னா இப்ப டீனேஜ்ல இருக்கிறதுனால முதல்ல வீட்டுல இருக்கும்போது உங்க பேரண்ட்ஸ் செல்போன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். இப்ப நிறைய பேர் ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க, டே ஸ்காலரா இருக்கீங்க. ஸோ டே ஸ்காலரா இருந்தாலும் நீங்க காலேஜ் வீடு ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால நீங்க செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. செல்போன் நல்லபடியா யூஸ் பண்றது தப்பே கிடையாது. பட் இப்ப இருக்கிற டீனேஜ் இதுல அடலன்ஸ் ப்ராப்ளத்துல நிறைய பேர் ஹாய் ஹாய் இந்த மாதிரி தேவையில்லாத சாட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. போகணுண்டே உங்களுடைய மனசையும் என்ன செய்யறீங்க, அலைப்பாய விட்டுட்டு தான் இருக்கீங்க. அதே போல படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க படிக்கிறதே இல்லை. ஆனா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, +2ல நீங்க எப்படி படிச்சீங்க, இப்ப காலேஜ்ல நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு. ஸோ அதனால எவ்வளவுக்களோ நீங்க நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளவுக்களோ மார்க் எடுக்கும். இப்ப பெரிய கம்பெனிகள்லாம் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நீங்க அரியர் இல்லாம நீங்க ஃபைனல் இயர்ல நீங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வரும்போது அவங்க எதிர்பார்க்கறது அரியர் இல்லாம வரணும்னா. சோ அதனால யாருமே அரியர் வச்சிடாதீங்க. இந்த வீடியோல அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்சர் ஷீட்டோட நான் ஒரு டெமோ ஆன்சர் ஷீட்டை நான் உங்களுக்காக வைக்கிறேன். இந்த ஆன்சர் ஷீட்ல நீங்க எப்படி ஃபில் பண்ணணும், நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அது எல்லாமே சொல்லிடுறேன். மெயினா எல்லா 2 மார்க்கும் நீங்க எழுதியே ஆகணும். நிறைய பேர் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 2 மார்க் மட்டும் தான் எழுதுறீங்க. ஆனா எல்லா 2 மார்க் எழுதணும். அதே போல பிக் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சது மட்டும் தான் எழுதுறீங்க. அப்படி இருக்கவே கூடாது. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிக் கொஸ்டின்ஸ் எழுதி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஹால்ல சும்மா தான் இருப்பீங்க. அந்த ஹால்ல இருக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னா அந்த யூனிட்டுக்கு ரிலேட்டடா நிறைய ஏதாவது எழுதி வைங்க. ஏன்னா வேல்யூவேஷன் இது எக்ஸாம் நீங்க எவ்வளவு அறிவாளின்னு நீங்க ப்ரூவ் பண்றது கிடையாது, நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்றதுதான். சோ அந்த 3 மணி நேரத்துல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை எவாலுவேட்டர் அவர் ஒரு 2-3 நிமிஷம் திருத்துறதுல நீங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அதனால ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இதே கீ பாயிண்ட்ஸ் புல்லட்டின் வச்சு எழுதுங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூ இந்த 2 பேனா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொன்ன மாதிரி எந்த ஒரு பிக் கொஸ்டினும் ஒரு புது பேஜ்ல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மார்ஜின்ஸ் எப்படி போடணும். சோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி அந்த எவாலுவேட்டர் அந்த 2-3 நிமிஷம் திருத்தல அவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி மெயினா எக்ஸாம் அன்னைக்கு காலையில பதட்டமே படாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ஹால் டிக்கெட் கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஃபீஸ் கீஸ் கட்டலட்னா கொஞ்சம் ஹால் டிக்கெட் வச்சு இது பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆகும். சோ அதனால உங்களுக்கு என்னென்ன இன்டர்னல் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே முதல் நாளே சால்வ் பண்ணிருங்க. எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. சோ அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதுங்க. வேற உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என் பேர் ஜாக்கிர் ஹுசைன். என் செல் நம்பர் 9842376822. நீங்க எப்போ இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ கூட ஒரு ஆன்சர் ஷீட்டோட டெமோ வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். அது எல்லாருமே பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க.
இதுதான் வந்து நீங்கள் எழுத போகிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ஆன்சர் ஷீட்டோட மாடல். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட பட்டல். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ண வேண்டியிருக்கும்னா காலேஜ் கோடு, காலேஜ் நேம், நீங்கள் என்ன டிகிரி படிக்கிறீங்க, என்ன பிரான்ச் படிக்கிறீங்க, நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்டோட கோடு, சப்ஜெக்டோட டைட்டில், அது போக வந்து அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்களா, அந்த கொஸ்டினில் வந்து ஒரு கோடு இருக்கும், அந்த கொஸ்டினோட கோடு எழுதணும். அது போக வந்து நீங்கள் எந்த செஷனில் எழுதுறீங்க, இந்த மாதிரி ஒரு நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே வந்து கீழே என்ன இருக்கும்னா கொஸ்டின் கோட், நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ உள்ள நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். உங்கள் கொஸ்டின்ஸில் கிராஃப் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கிராஃப் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வந்து 2 மார்க் எழுதுறதுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து 2 2 மார்க், கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, அடுத்த பேஜில் கொஸ்டின் 3, கொஸ்டின் 4 சொல்லி இந்த மாதிரி வந்து 10 2 மார்க்குமே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு 5 பேஜ்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் என்ன 2 மார்க் எழுதுறீங்களோ அதில் வந்து நீங்கள் எழுதுங்க. புரியுதா? ஸோ அதனால வந்து எல்லாருமே நான் சொன்ன மாதிரி 2 மார்க் வந்து கண்டிப்பாக எழுதியே ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதணும்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ஒரு செஷன் ஆரம்பிக்கும் 5 பேஜுக்கு அப்புறம். அதில் வந்து ஆரம்பிக்கணும். இந்த ஆரம்பிக்கும் போது வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரை வந்து ஆர்டராக எழுதுறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரியுமோ அது முதல்ல எழுதுங்க. இங்கே நான் போட்டிருக்கிற மாதிரி முதல்ல வந்து மார்ஜினுக்கு வெளியே நல்லா தெரிஞ்சு, இந்த மார்ஜின் நேராக ஒரு கோட் இருக்கு, அந்த மார்ஜினுக்கு வெளியே தான் நீங்கள் எழுத போகிற கொஸ்டின் எழுதணும். நிறைய பேர் வந்து எக்ஸாமில் என்ன தப்பு பண்ணாங்கன்னா உள்ள 11ஏன்னு சொல்லி உள்ளே எழுதுவாங்க. பண்ணக்கூடாது இல்லையா? 11 மட்டும் உள்ளே எழுதி உள்ள வந்து என்ன செய்வாங்க, ஏபின்னு சொல்லி எழுதுவாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா 11A தான் அந்த கொஸ்டினோட இதே, அது வந்து அப்படிதான் வெளியில் எழுதணும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுல் பேஜில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே எழுதணும். நீங்கள் எழுத போகிற பிக் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சவரை எல்லா பேஜ் ஒரு 3 பேஜோ 4 பேஜோ எழுதுங்களோ அந்த ஃபுல் பேஜை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாதியில் வந்து இந்த பேஜில் பாதியில் வந்து நான் அடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா ஊடால வந்து நாங்கள் திருத்தும் போது வந்து நீ ஊடால எழுதுன நம்பர் எனக்கு தெரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து ரஃப் பேஜ் இருக்கும். இந்த ரஃப் பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன தேவையான ரஃப்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எழுதுனீங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேஜை ஃபில் பண்ணி டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்தெந்த 2 மார்க் எழுதிங்களோ அது எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பிக் கொஸ்டின்ஸில் நீங்கள் என்னென்ன இருக்கோ டிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பேஜஸ் எழுதிங்க எழுதுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரை வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். எழுதுறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் எழுதுனீங்களோ இது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், லாஸ்ட் பேஜ்லையும் இதே மாதிரி 2 இருக்கும். ஏன்னா நீங்கள் ரீவலேஷன் பண்ணிங்கன்னா யூஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டில் எந்த இடத்துலையும் உங்கள் பேர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதக்கூடாது. நல்லது. அப்படி எழுதுனா மெயில் ப்ரொடெக்ட் ஆயிரும். இது மெயினாக வந்து அந்த இங்கிலீஷில் வந்து எஸ்ஏ எழுதுறது, மெயில் எழுதுறது மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் தெரியாமல் உங்கள் பேர், உங்கள் காலேஜ் பேர், உங்கள் நேம் எழுதிடுறீங்க. அப்படி எழுதுனா உங்கள் மெயில் ப்ரொடெக்ட் புக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து மிஸ்டர் XXXX YYYY ABCD இப்படி எழுதுங்க. எந்த இடத்துல உங்கள் பேர், உங்கள் காலேஜ் எதுவுமே எழுதிடக்கூடாது. எழுதுனா வந்து மெயில் ப்ராக்டிஸில் புக் பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் காலேஜ் பேர், இந்த 3மே வந்து இதில் வரக்கூடாது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். அதே மாதிரி எந்த ஒரு ஆன்சர் பண்ணும்போது முடிஞ்ச வரை வந்து புல்லட்டின் போட்டு போங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புல்லட்டினாக போட்டிங்கன்னா ரொம்ப பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு வேல்யூ விட்டாக அட்ராக்ட் ஆகிடும். ஒரு புல்லட்டின் வந்து ஸ்டார் போடுங்க, ஆரோ போடுங்க, நீங்கள் எது ஒன்றாலும் போடுங்க. பார்த்தோன்னே வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ வந்து அந்த இவங்களுக்கு புரியணும். அதே மாதிரி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸோட ஒரு ஹெட்டிங் எழுதுறீங்கன்னா அது வந்து பிளாக் லிட்டில் எழுதுறதும், அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து ப்ளூவில் எழுதுறது, இல்லைன்னா மாற்றி வைஸ் வர்ஸா, அதாவது பிளாக் ப்ளூ மாறி இருந்துச்சுன்னா திருத்துறவங்களுக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்தோன்னா அப்பீலாக இருக்கும். அதனால் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் ஆரோ ஸ்டார் போடலாம், ஆரோ போடலாம், ஒரு அம்புக்குறி போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடனே பார்த்தோன்னே அந்த எக்ஸாம் எவாலுவேட்டர் வந்து சரி இந்த பையன் நல்லா எழுதிக்கான்னு சொல்லி மார்க் அதிகம் போட தோணும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேட்ரிங்கில் வந்து நான் சமைச்சாலும் அது எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வைக்கலாங்க அதை பொறுத்து தான். அதே மாதிரி தான் உங்களுடைய மார்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.